மௌத் எப்படி ஒரு மனிதரை வந்து சேருமோ அதே போல ரிஸ்க் வந்து சேரும் என்ற கருத்தை
அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினால் சொர்க்கம் தருவதாக வாக்களித்திருக்கின்றார். பொறுப்புகளை பாழாக்கினால் நரகம் கொடுப்பதாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார். சொர்க்கம் செல்லக்கூடியவர் யார் தெரியுமா? பொறுப்புகளை ஹுகூக்குகளை சரியாக நிறைவேற்றியவர்களுக்கு தான் சொர்க்கம். நரகம் யாருக்கு தெரியுமா? யார் பொறுப்புகளை அல்லாஹ்வுக்கு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை யார் பாழாக்கினார்களோ அவர்கள் போகக்கூடிய இடம் தான் நரகம். எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையில உலகத்துடைய முழு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறார். யார் எந்த நிலைமையில் இருக்கின்றார்களோ அந்த நிலைமையிலே அவர்களை அல்லாஹ் வைத்து அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் தஆலா நாங்கள் எப்படி நடந்து கொண்டால் சந்தோஷப்படுவாரோ அதை விளங்கி அந்த சந்தர்ப்பத்திலே அந்த முறையிலே நடந்து கொண்டால் விளங்கி நடந்து கொண்டால் நாங்கள் வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில எல்லா நிலைமைகளும் இரண்டில் ஒரு நிலைமையா இருக்கும். ஒன்று சுக்ருடைய நிலைமையா இருக்கும், அது சபருடைய நிலைமையா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளும் ஒன்று சந்தோஷமான நிலைமை அல்லது கவலையான நிலைமையா இருக்கும். சந்தோஷமான நிலைமை என்றால் அந்த நிலைமையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். கவலையான நிலைமைகளாக இருந்தால் அந்த நிலைமையில நாங்கள் சபர் செய்ய வேண்டும். சுக்ரும் சபரும் இந்த ரெண்டு தான். எனவே மேலான சகோதரர்களே, சுக்ர் செய்ய வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த நேரத்தில் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொண்டு சபர் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல சபர் செய்து இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை பொருந்திக் கொண்டு நாங்கள் பொறுமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எவ்வளவு காலம் இப்படி வாழ வேண்டும் என்றால் மவுத் வரைக்கும் தான் வாழ வேண்டும். மவுத் எப்பொழுது வரும் என்று கேட்டால் அது எப்பொழுது வரும், எந்த நேரத்திலே மவுத் வரும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம் ஃபில் ஃபராகி ஃபத்ல ருகூஇ ஃபஅஸா அன் யகுன மவுதுக பக்ததன் கம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி ஸகமி ذهبت نفسه الصحيحة. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று மவுத் வரணும். கம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி ஸகமி. எத்தனையோ ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்கள் எந்த விதமான நோயும் இல்லாமலே மவுத்தாகிவிட்டார். எந்த நோயும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், திடகாத்திரமாக இருக்கிறார்கள். அவர் மவுத்தாகுவார் என்பதை யாரும் எதிர்பார்க்கிறதும் இல்லை. அப்படியாப்பட்ட நிலைமையில் உள்ளவர் பலர்கள் திடீரென்று மவுத்தாகிவிடுகிறார். எனவே ரூஹு அதாவது திடீரென்று போய்விடுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்றதும் கண்ணியமான நபியர்களுக்கு சொல்றதும் மவுத்துக்கு ரெடியாய் நீங்க, மவுத்துக்குள்ள ஏற்பாடோட நீங்க, மவுத்துக்குள்ள தயாரிப்போட நீங்க, மவுத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, மவுத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. மவுத்தை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்து. அக்ஸிரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ. எல்லா இன்பங்களையும் அப்படியே முறித்து விடக்கூடிய, இல்லாமலாக்கி விடக்கூடிய மவுத்தை அதிகமாக நினைவு கூறும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா நாங்க மவுத் ஆகிறதுக்கு உள்ளார்கள், இருப்பதற்கு வர இல்லை, இறப்பதற்கு தான் வந்திருக்கோம். அதனால அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாண வீட்டிலே மௌத்தை ஞாபகப்படுத்தும். ஏன்னா கல்யாணத்துக்கு வந்தவர் மௌத்தா போறார், மாப்பிள்ளையாக வந்து கொண்டிருக்கிறவர் மௌத்தாகிறார், இடையில மௌத்தான சம்பவம் எத்தனையோ இருக்கின்றன. பெண் தயாராக இருக்கின்றால் அந்த நிலைமையில மௌத்தான சம்பவம் ஏராளம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, சிலர்கள் சொல்றாங்களே இவங்களுக்கு எந்த நேரத்தில் எதை பேசணும் என்று விளப்பது. இந்த கல்யாண வீட்டுல வந்து மௌத்த பத்தி பேசுறாங்க. மேலான சகோதரர்களே, கல்யாண வீட்டுல மௌத்தாக மாட்டாங்க என்ற உறுதி இருந்தா கல்யாண வீட்டுல மௌத்த பேச தேவை. எல்லா நிலைமையிலையும் மௌத்து வாரதுனால, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டத்திலையும் மௌத்து வாரதுனால எல்லா நிலைமையிலையும் மௌத்த பேச. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க மௌத்த விரும்பக்கூடிய கூட்டம், மௌத்த வெறுக்கக்கூடிய கூட்டம் இல்லை. من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله
அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறார். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை சந்திக்க யார் விரும்புவார்? யார் தயாரிப்போடு இருக்கிறாரோ, யார் ஏற்பாடோடு இருக்கிறாரோ அவர் தான் சந்திக்க விரும்புவார். யாரு தயாரிப்பு இல்லையோ, யாரு தயாரிப்பு செய்ய இல்லையோ அவர் தான் சந்திக்க விரும்புவார். நாங்க சொல்றோமே, அங்க போயிட்டு வருவோமா, ஒருவரை பார்த்துட்டு வருவோமே என்று கேட்டா, நான் இன்னும் அதுக்கு ரெடி இல்லை, அதுக்குள்ள தயாரிப்பு இல்லை என்று சொல்றார். அதுக்குள்ள ஏற்பாடோட தான் அவரை சந்திக்க போகணும். அவர் சில கேள்விகளை கேட்பார், அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ள ஏற்பாடுகளோட போய் தான் அவரை சந்திப்பார். தயாரிப்போடு இருக்கிறவர்கள் எந்த நேரத்தையும் சந்திக்க தயார். யாரு தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அவர் சந்திக்க விரும்பார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில தான் வல்தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஒவ்வொருவரும் அவர் நாளைக்காக, ஆகிரத்துக்காக, நாளை என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பாருங்க. வல்தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளை மௌத் எந்த நேரத்தில் மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் நாளைக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார், அந்த கியாமத்துடைய நாளைக்கு ஆகிரத்துக்காக என்ன ஏற்பாடோடு இருக்கிறார் என்பதை சிந்திக்கட்டும், நோட்டமிடட்டும், கவனிக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அளவு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருவருடைய வசியத்தும் இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் எப்படி நடைபெறணும் என்ற விஷயங்களை ஒவ்வொருவரும் எழுதி அவருடைய தலவாணிக்கு கீழே, தலவாணிக்குள்ள வச்சுக் கொள்ளட்டும் என்று சொன்னார். இந்த மௌத்துக்கு பின்னால இந்த விஷயங்கள் இப்படித்தான் நடைபெறும். வசியத் எழுதப்பட்டிருக்கும். அந்த அளவு ஒவ்வொருவரும் தயாரிப்போடு, நான் என்ன, நீங்க உங்களை எங்களோட உள்ளங்கள்ல கையை வச்சு கேட்போம், அப்படி ரெடியா இருக்கிறோமா, அப்படி ஏற்பாடோட தயாரிப்போட இருக்கிறோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனவே அந்த அடிப்படையில நாங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்புகளை பற்றி கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்போம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் கேட்போம். முதலாவது எங்களுக்கு அமானிதம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாமே அமானிதம் தான். எங்களுக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கை அமானிதம், வாலிபம் அமானிதம், நேரங்கள் அமானிதம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அமானிதம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகள் அமானிதம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அமானிதம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அமானிதம், எல்லாமே அமானிதம். இந்த அமானிதங்களை பற்றி அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செவி புலன்கள், பார்வைகள், உள்ளங்கள், இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நிச்சயமாக கேள்வி கணக்கேன். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில ஒரு 8 எடுத்து முன்னால வைக்கிறார். அதுல ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கிடைத்தாய், உன்னுடைய வாலிபத்தை எதற்காக செலவழித்தாய், சல்லி பணம் எப்படி சம்பாதித்தாய், காசு சம்பாதிச்ச முறை, காசு எப்படி சம்பாதிச்சீங்க, முறையாக ஹலாலான முறையில சம்பாதிக்கப்பட்டதா அல்லது மாற்றமாக சம்பாதிக்கப்பட்டதா, சம்பாதிச்ச பணங்கள் வஃபீமா அன்ஃபக்தா, எப்படி எதற்காக செலவழித்தாய், சம்பாதிச்ச பணங்கள் எதற்காக செலவழிக்கப்பட்டது, அந்த கேள்வியும் அல்லாஹ் கேட்க போறான். காசு எங்கட தானே, நாங்க சம்பாதிச்ச பணம் தானே, எங்களோட இஷ்டம், எங்களோட விருப்பம், நாங்க நினைச்ச மாதிரி கல்யாணத்துக்கு செலவழிப்போம். அனுமதி இல்லை மேலான சகோதரர், அனுமதி உண்மையிலே எங்களே இல்லை. இந்த பணங்கள் எங்களுக்கு எங்களோட திறமையால கிடைத்தது இல்லை, எங்களோட அறிவு ஆற்றலால கிடைத்தது இல்லை, அல்லாஹ் தந்தார். அதனால தான் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு
கொடுத்ததிலிருந்து செலவழி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தந்தா உடுக்க ஆடையற்ற நிலைமையில வசித்தவர்களாக, தாகித்தவர்களாக, ஒன்றும் தெரியாத அறியாதவர்களாக, பிறந்த நாள் பிறந்த இடம் தெரியாத நிலைமையில நாங்கள் எல்லாம் பிறந்தோம். அல்லாஹ் தான் அவ்வளவையும் தந்தார், அவ்வளவையும் அல்லாஹ் தந்தார். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ் கொடுத்தத எந்த முறையில செலவழிக்கணும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறார். பணங்கள் எப்படி சம்பாதிக்கப்பட வேண்டும், சம்பாதித்த பணங்கள் எதற்காக செலவழிக்கப்பட வேண்டும், எல்லா வழிகாட்டல்களும் அல் குர்ஆனின் மூலம், அல் ஹதீஸின் மூலம் எனக்கு தெளிவாக சொல்லணும். எனவே அது சம்பந்தமாகத்தான் கேள்விகளுக்கு கேட்பார். அடுத்தது கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு எந்த அளவு செயல்பட்டார். புத்தி விளப்பம் இல்லை என்றால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பினார். அக்ஸரு அஹ்லுல் ஜன்னத்தி அல்-குலா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க புத்தி விளப்பம் இல்லாதவங்க, புத்தி குறைந்தவர்கள். அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, நல்லதை கெட்டதை விளங்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அந்த புத்தி குறைஞ்ச மக்கள் சொர்க்கம் போயிடுவாங்க. எனவே யாருக்கு அல்லாஹ் புத்தி விளப்பத்தை அறிவை கொடுத்திருக்கிறானோ அவங்க விளங்கினதை வச்சு எந்த அளவு செயற்பட்டாங்க என்ற கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் அல்லாஹ் எங்ககிட்ட கேட்பான். நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கறது கொண்டுமே லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வ ஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் இடத்துல கேள்வி கணக்கு யாரும் கேட்க முடியாது, அவன் கேட்கப்படக்கூடியவனாக. வ ஹும் யுஸ்அலூன், மக்கள் கேட்கப்படுவார்கள். ثم لتسألن يومئذ عن النعيم. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட நியமத்தில பற்றி நிச்சயமாக கட்டாயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்க எல்லோரும் பொறுப்புதார்கள். எங்களுடைய மனைவி மக்களை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்பார். ஒரு தாய் தந்தையருடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைய ஒரு வாலிபர் அவர் பொறுப்பெடுக்கிறார். 4 பேருக்கு முன்னால 4 பேரை சாட்சியாக வச்சு அந்த பெண்ணுடைய தகப்பன் அவர் சொல்றார், என்னுடைய இந்த பெயரில் உள்ள மகளை நான் உங்களுக்கு இவர்களை சாட்சியாக வைத்து முழு பொறுப்பையும் என்னுடைய பொறுப்பில் இருந்த இந்த மகளை உங்களுடைய பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். அந்த மாப்பிள்ளை எல்லாருக்கும் முன்னால அந்த வாலிபர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். முழு பொறுப்பும் வந்து மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லா ஏற்பாடும் எல்லா பொறுப்புகளுடைய இந்த மனைவிய, அந்த மனைவி மூலம் கிடைக்கக்கூடிய குழந்தைகளை அவ்வளவு பேரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பும் கணவனுடைய. சீதனம் கூடாது, சீதனம் ஹராம். சீதனம் தான் இந்த ஊர்கள் இருக்கிற ஆகப்பெரிய முசீபத். ஆகப்பெரிய முசீபத்துக்கு காரணம் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு பின்வாங்கிறதுக்கு காரணம் சீதனம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுவதற்கு நேரமில்லை என்று சொல்வதற்கு காரணம் சீதனம். பலர்கள் தொழுவதற்கு நேரமில்லை என்று சொல்வதற்கு காரணம் சீதனம். ஹராமான முறையில பணம் சம்பாதிப்பதற்கு காரணம் சீதனம். மற்றவர்களுடைய காணி பூமியை அபகரிப்பதற்கு காரணம் சீதனம். துனியாவுடைய மஹப்பத், இது எவ்வளோ நன்மையான காரியங்களுக்கு தடையாய். இந்த சீதனத்தை மாற்றி அமைக்கும். அதை மாற்றி அமைக்காத வரையில நேற்று கூட ஞாபகப்படுத்தினாங்க, ஒரு வாலிபர் அவர் குர்ஆன் ஹதீஸை விளங்கி இஸ்லாமிய முறை அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஒரு மாப்பிள்ளை மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை அந்த மனைவிய அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சொந்த வீடோ கூலிக்கு வீடோ ஏதோ ஒரு அமைப்புல அவருடைய பொறுப்புல உள்ள மனைவிய அவர் தான் வீடு எடுத்து வைக்கும். அவருடைய பொறுப்பு மனைவிக்கு உண்ண குடிக்க உடுக்க கொடுக்கும். முழு ஏற்பாடும் கணவனுடைய பொறுப்பு. மகர் கொடுப்பது கணவனுடைய பொறுப்பு. வலிமா கொடுக்கிறதா இருந்தா அது கணவனுடைய பொறுப்பு. எல்லாமே கணவனுடைய பொறுப்பு. எனவே அந்த அடிப்படையில் அந்த வாலிபர் தயாராகிவிட்டார்.
இப்படி சீதனம் எடுக்காம கல்யாணம் முடிச்சா உண்ட கல்யாணத்துக்கு நாங்க வரமாட்டோம். சுபஹானல்லாஹ். கவலையான விஷயம். மக்கள் தீனை எப்படி விளங்கி வச்சிருக்கிறார். இதற்கு மாற்றமாக சொல்றதுக்கு பதிலாக நீ சீதனம் எடுத்து முடிச்சா உண்ட கல்யாணத்துக்கு நாங்க வரமாட்டோம் என்று சொல்றதுக்கு பதிலாக நீ சீதனம் எடுக்காம முடிச்சா உண்ட கல்யாணத்துக்கு நாங்க வரமாட்டோம். உம்மத்துடைய நிலைமை எப்படித்தானே, முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படித்தானே, முஸ்லிமுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வளவோ தூரம். பேர் அபூபக்கர் சித்திக், உமரே ஃபாரூக், ஆயிஷா, ஃபாத்திமா, மாஷா அல்லாஹ், உயர்ந்தவர்களுடைய பெயர்கள். ஆனா இஸ்லாத்துக்கு இவருக்கும் எவ்வளவோ தூரம். அல்லாஹ் இவரை பாதுகாப்பார். மேலான சகோதரர்களே, பேரை வச்ச உதவி வரப்போறது இல்லை, பேர்களை வச்சதுனால பெரிய உதவி வரப்போறது இல்லை, பள்ளிவாசல்களை அழகா கட்டினும் உதவி வரப்போறது இல்லை, எங்களோட வெளிரங்கத்தை வச்சு உதவி வரப்போறது இல்லை, எங்களோட செயல்களை வச்சுதான் உதவி வரும். எங்களோட செயல்களை வச்சுதான் முடிவுகள் வரும். அஹ்வால்கள் வாரதை அமால்களை வச்சு, நிலைமைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமைகள் எங்களோட செயல்களை வச்சுதான் வரும். எங்களோட பெயர்களை வச்சால், எங்களோட வெளிரங்கத்தை வச்சால். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த சீதனத்தை ஒழிக்க வேண்டும். இதற்காக பொறுப்புதாரிகள் முன்வர வேண்டும். இதற்காக உலமாக்கள் தயாராக வேண்டும். இதற்காக பள்ளிவாசலுடைய ட்ரஸ்டிமார்கள் தயாராக வேண்டும். ஊருடைய தலைவர்கள் முன்வர வேண்டும். இதற்காக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநிறுத்த, நபியுடைய சுன்னத்துகளை நிலைநிறுத்த, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் தயாராக வேண்டும். குர்ஆன், ஹதீஸ் அந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கையை அமைப்பதற்காக மேலான சகோதரர்களே, உயிர் போனாலும் பரவாயில்லை. இந்த உயிர் அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய ஏனைய வணக்கங்கள், நான் உலகத்தில் உயிர் வாழ்வதை, நான் மரணிப்பதை அல்லாஹ்வுக்காக. அயன்குசு ஃபித்தீன் வ அபூபக்கர் ஹை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன் அவங்களோட கேள்வி இதுவாகத்தான் இருக்கு. இந்த அபூபக்கர் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும், உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனிலே குறை வர முடியுமான்னு கேட்டார். ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கார். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் அந்த ஈமான், அந்த உறுதி, அந்த நம்பிக்கை, அந்த அளவு தீன்ல ஒரு பற்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வரும். தீன் மங்கிக் கொண்டிருக்கிறது, தீன் அழிந்து கொண்டிருக்கிறது, தீனுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது, தீனுடைய விஷயத்தை பொடுப்போக்கி தீனுக்கு மாற்றமான கருத்துக்கள், நாங்க செத்த பாம்பு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல் ஊர்ல நடக்குது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல் ஊர்ல நடக்குது, மக்களால் நடக்குது. பொறுப்புதாரிகள் குறிப்பாக அவங்களோட பாட்டில் இருக்கிறார். இன்றைக்கு அதிகமானவங்க அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். என்னோட சிந்தனை எப்படி இருக்கேன்னா, நாங்க இந்த உண்மையை எடுத்து சொன்னா, இந்த ஹக்கை எடுத்து சொன்னா, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து சொன்னா, நபியுடைய சுன்னத்தை எடுத்து சொன்னா, மக்கள் எங்களையோட கோவிச்சு கொள்வாங்க, மக்கள் எங்களே வெறுப்பாங்க, மக்கள் எங்களே ஒதுக்கிடுவாங்க, மக்களால் கிடைக்கிற உதவி இல்லாம போயிடும். சுப்ஹானல்லாஹ். கவலையான விஷயமே நான் சகோதரர்களே, நாங்க ரப்ப விடவே இல்லை, மக்களை விடவே. மஹ்லூக்குடைய படைப்பினங்களுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்குது, ரப்புடைய மகத்துவம் உள்ளத்தை. இதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நம்பிக்கை இல்லை, மக்களுடைய வாக்குறுதியில நம்பிக்கை. நாங்க மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர். உலகத்துடைய எந்த சக்திகளுக்கு பயம் இல்லை, எந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்தவர்கள் இல்லை, எந்த அணு ஆயுதங்களுக்கு பயந்தவங்க இல்லை. நாங்க உயிர் வாழ விரும்புறவங்க இல்லை, நாங்க மௌத்தாவ விரும்புற கூட்டம். நாங்க மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம். எங்களுக்கு வாழ்வதை விட, இந்த உலக வாழ்க்கையை விட எங்களுக்கு ஆகிரத்திலே வாழ்க்கை தான் செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியமான நபியை பார்த்து சொல்றானே,
وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. நபியே, உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட ஆখিরাতুடைய வாழ்க்கை தான் சிறந்தது. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. உங்களுக்கு நபியே ஆখিরাতুடைய வாழ்க்கையில அல்லாஹ் எந்த அளவு உயர்ந்த சிறந்த மேலான பாக்கியங்களை கொடுப்பான்னு சொன்னால் ஃபதர்தா, நீங்க திருப்தி அடையும். அங்கத்தான் வாழ போறோம், அங்கத்தான் நிரந்தரமா இருக்க போறோம். நிரந்தரமான காணி பூமி அங்கத்தான், நிரந்தரமான வீடு வாசல் அங்கத்தான், நிரந்தரமான மனைமார்கள் அங்கத்தான், நிரந்தரமான ஹயாத் அங்கத்தான், நிரந்தரமான வாலிபம் அங்கத்தான், நிரந்தரமான ஆரோக்கியம் அங்கத்தான். எல்லாம் அங்கத்தான். இதெல்லாம் தற்காலம். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருப்திய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமா, அப்பதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய. இந்த ஊருக்காக, மக்களுக்காக, யாருடைய அச்சுறுத்தல்களுக்காக பயப்படக்கூடியவங்க இல்லை நாங்க. அதனால தான் பள்ளிவாசல்களுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர்கள் பெரியோரு பொறுப்புல இருக்கிறாங்க. இது கேட்டு எடுக்கிற பொறுப்பு அல்ல. மக்கள் பொறுப்பை விளங்கி பதவி ஆசை, வசதி வர வர மனிதனுக்கு பதவி ஆசை வந்து, இந்த ரெண்டு ஆசை தான் பயங்கரமான, பொருளாசையும் பதவி ஆசை. ஏன்னா கண்ணியமான சோதர்களே, இது மனிதனுக்கு வைத்து நரகத்துல செய்யும். இந்த ரெண்டையும் சரியாக அதனுடைய ஹக்குகளை பேண இல்லைன்னா, அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற இல்லைன்னா மனிதனை வந்து நரகத்துல செய்யும். ஏற்கனவே மக்கள் பொறுப்புடைய பாரத்தை விளங்கி பொறுப்புகள் கேட்கிறாங்களே, என்னைய தலைவராக்குங்க, என்னைய செக்ரட்டரி ஆக்குங்க, என்னைய ட்ரெஷரர் ஆக்குங்க, என்னைய பிரசிடென்ட் ஆக்குங்க. ஓடி ஒளியும் பொறுப்புகள் எடுக்க பயப்படும். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பொறுப்பை கேட்டு எடுக்கிறாரோ அவர் அந்த பொறுப்புக்கு சாட்டப்படுவார், அவர் பட்டு வாய்வார். அல்லாஹ் உதவில்லை. பொறுப்புகளை யார் கேட்டெடுக்கிறார்களோ அவங்க அந்த பொறுப்பின் மீது சாட்டப்படுவார். அல்லாஹ் உதவி அவங்களுக்கு கிடைக்கும். யார் பொறுப்புகளை கேட்காம அவர் பொறுப்பை விரும்ப இல்லை, அவர் பொறுப்பெடுக்க பயப்படுகிறார், அந்த நிலைமையில மக்கள் ஒப்படைக்கிறார். மக்கள் சொல்றாங்க, நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் இருக்க தகுதியான. மக்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல யார் பொறுப்பை பயந்து எடுப்பாரோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதன் மீது அவர் உதவி செய்யப்படுவார் என்று சொல்லுவார். அந்த பொறுப்பை அழகான முறையில நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் மலக்குமார கொண்டு அவருக்கு உதவி செய்வார். யார் பொறுப்பை கேட்டு எடுக்கிறாங்களோ, விருப்பத்தோடு எடுக்கிறாங்களோ, ஆசையோடு எடுக்கிறாங்களோ, முக்கியத்த இலையா அதன் மீது நீங்கள் சாட்டப்படுவீர்கள். அல்லாஹ் ஏற்கனவே எப்படி காசு சம்பாதிச்சாய், எப்படி பணங்களை செலவழிச்சாய், உண்ட உறுப்புகளை எப்படி பாவிச்சாய், உண்ட மனைவி மக்களுடைய ஹக்க நிறைவேற்றினியா, உண்ட வாழ்க்கையை எப்படி கழிச்சாய், உண்ட வாலிபத்தை எப்படி செலவழிச்சாய், இந்த கேள்விகளுக்கே எப்படித்தான் பதில் சொல்ல போறோமோ தெரியாது. இந்த கேள்விகளுக்கு எப்படித்தான் பதில் சொல்ல போறோமோ தெரியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஒரு பக்கம் இருக்க, மேலதிகமாக இன்னும் பொறுப்புகளை கேட்டு எடுத்தா அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இந்த உலகத்திலே ஆக சிறந்த இடங்கள். خير بقاع الارض مساجدها. இந்த உலகத்திலே ஆக சிறந்த இடம் மஸ்ஜித், பள்ளிவாசல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். யாரும் சொந்தம் கொண்டாட இயலாது மஸ்ஜிதுடைய விஷயத்தில். அதை எங்கட வாப்பா, எங்கட தந்தை காணி கொடுத்து அவங்க முழு செலவுல மஸ்ஜிதை கட்டியிருந்தாலும் யாரும் சொந்தம் கொண்டாடி. அவர் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார், அல்லாஹ்வுக்காக கட்டினார், அல்லாஹ்வுக்கு ஒப்படைத்து விட்டார். وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். யாரும் சொந்தம் கொண்டாடினார். மஸ்ஜிதுடைய பொறுப்புல இருக்கிறவங்க தொடர்ச்சியாவே இருக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், பெருமையா சொல்றார்,
நான் இந்த பள்ளிவாசலுக்கு 32 வருடமா நான் தான் தலைவர் என்றார். நான் சொன்னேன் அவருக்கு நேரடியாவே பெரியோரு தவறு செஞ்சு கொண்டிருக்கிறேன். கெட்டித்தனம் இல்லை. இது 32 வருஷமா அவர் தான் தலைவர். இது கண்ணியமா? இது பெரிய புகழாக பெரிய பெருமையோட சொல்லக்கூடிய கருத்தா? இது சுபஹான். அவரே பொறுப்பை பிடிச்சு கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாம் பொறுப்பை விளங்கி இந்த மேலான சகோதரர்களே குர்ஆன் ஹதீஸ விளங்கி அதனால தான் இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு தடமாறி கொண்டிருக்கிறார், பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறார். மக்கள் அறிமுகப்படுத்துறாங்களே, இவர் தான் சீஃப் ட்ரஸ்டி, இவர் தான் எங்க பள்ளிவாசலுடைய பிரசிடென்ட், இவர் தான் செக்ரட்டரி, இவர் தான் இப்படி அப்படி பெருமை. பொறுப்புகள் இருக்கிறவங்களோட நிலைமையை பார்த்தா அவங்களால உண்மையிலே அதிகமானவர்களால் ஹக்கு நிறைவேற்றப்படுவதில்லை, பொறுப்புகள் நிறைவேற்றப்படுவது. அவங்க பொறுப்பு என்று என்ன தேவை விளங்கி வச்சு பள்ளிவாசலுக்கு பொறுப்பானவர்கள் அவங்களோட பொறுப்பு என்ன? அவங்க முழு ஊருடைய பொறுப்பு தான். இந்த மஸ்ஜிதை சுத்தி வளர்ச்சி 1500 குடும்பம் இருக்கிறதா இருந்தால் இந்த 1500 குடும்பத்துடைய பொறுப்பும் இவ்வளவு. எத்தனை விதவைகள் இருக்கிறார், எத்தனை அனாதைகள் இருக்கிறார், எத்தனை கஷ்டவாளிகள் இருக்கிறார், எத்தனை பேர் கஷ்டத்துக்காக விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, எத்தனை பேர் ஹராமான விஷயத்தை ஈடுபடுறாங்க, எத்தனை பேர் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. இந்த முழு விஷயங்களையும் நல்ல தெளிவாக விளங்கி அந்த தவறுகள், அந்த பாவங்கள், அந்த மாற்றமான செயல்கள் இல்லாமல் போகிறதுக்குள்ள முழு முயற்சியில் இருக்கும். இதுக்கு நேரம் தேவை. நேரம் இல்லாதவங்க பொறுப்புகளுக்கு வந்தா அவங்களால அவங்க பேர்ல தான் இருப்பாங்க, அவங்க பேர்ல தான் ட்ரஸ்டி, அவங்க பேர்ல தான் பொறுப்புதாரிகள், அவங்களால காரியங்கள் நடக்கும். போர்ட் மீட்டிங்கே டைம் இல்லை, மஷூராவுக்கே நேரம் இல்லை. கேட்டா பிஸி என்றார். பிஸியான நீங்க, பொறுப்புகள் உள்ள நீங்க, நேரம் இல்லாத நீங்க என்னத்துக்கு பொறுப்பெடுத்தீங்க? தகுதியானவங்க பலர்கள் ஊர்ல இருக்க நீங்க பொறுப்பெடுத்தீங்க. எதை கேட்டாலும் நேரம். ஒரு வேலையை ஒப்படைச்சா எடுக்க தயார் இல்லை, ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை எடுக்க தயார் இல்லை. எனக்கே ஏதா பொறுப்பை தகுதியானவங்க கையில ஒப்படைச்சிட்டு போங்க, உங்களோட வேலையை பாருங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு மேலான சோதர்களே. மஸ்ஜிதை பரிபாலிக்கக்கூடியவங்க நினைச்சுக்காங்க பள்ளிவாசலை கட்டுறது, அதை அலங்கரிக்கிறது, இமாம் முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, பள்ளிக்கு சல்லி சேர்க்கிறது, சொத்து சேர்க்கிறது, இதைத்தான் பொறுப்பா வேணும். எங்கட காலத்துல நாங்க இத்தனை கோடி வச்சோம், இவ்வளவு செலவழிச்சோம். வைன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ ஐயதபாஹ الناس بالمساجد. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளத்துல உள்ளது தான் மஸ்ஜிதை வச்சு மக்கள் பெருமை அடைக்கிறாங்க. எங்கட பள்ளி அப்படி, எங்கட பள்ளி இப்படி, எங்கட பள்ளியில நாம தான் இப்படி. அரசியல் மாதிரி பள்ளியை பரிபாலிக்கிறது ஒரு அரசியல் ஆகி ஒவ்வொருவரும் பின்னால சென்றவர்களுடைய குறைய கதைக்கு அவங்க அதை செய்யல, இதை செய்யல, அப்படி நடந்தாங்க, இப்படி நடந்தாங்க, இவங்க அவங்கள சுத்தத்தை கதைக்கிறாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நாங்க பயந்து கொள்ளணும். பெரியோரு பொறுப்பு இது. மஸ்ஜிதை பொறுப்பெடுக்கிறது லேசு காரியம் இல்லை, பெரியோரு பொறுப்பு. இதுதான் ஒரு ஊருடைய விஷயம், மஸ்ஜிதோட தான் சம்பந்தப்பட்டது. ஊருக்கு ரஹ்மத் இறங்குறது மஸ்ஜிதை வச்சு, ஊருக்கு அதாப் இறங்குறது மஸ்ஜிதை வச்சு. மஸ்ஜிதுகளை பரிபாலிக்கிறேன்டா தஅமீருல் மசாஜித், மஸ்ஜிதுகளை அமல்களை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை கொண்டு மஸ்ஜிதுகள் அது பரிபாலிக்கப்படணும், அது ஹயாத்தாக்கப்படும். ஜும்மாவுக்கு மட்டும்தான் மஸ்ஜித். அதிகமான மஸ்ஜிதுகளோட ஹாலாத்தை பார்த்தா ஜும்மாவுடைய நாள் அந்த 2 ரக்காத் தொழுறதுக்காக தான் மஸ்ஜித் கட்டியிருக்கிறார். 10 கோடி 20 கோடி எத்தனையோ கோடிகள், வேற எந்த அமலும் இல்லை. பல மஸ்ஜிதுகளுடைய நிலைமை நான் சொல்றேன், பொதுவான அமைப்பு உள்ளது. மஸ்ஜித் இதுக்கு மட்டும்தானே 2 ரக்காத் தொழத்தானே, அது பொதுவான இங்கே தொழுது கொள்ளலாம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் 24 மணித்தியாலம். இன்னைக்கு மஸ்ஜிதுகளை அலங்கரிச்சு மஸ்ஜிதுக்குள்ள பொறுமதியான சாமான்
அந்த மஸ்ஜித் ஈச்ச மரங்களை வெட்டி தூணாக அந்த மரங்கள் தான் நிப்பாட்டப்பட்டிருந்தது. ஈச்ச மரத்துடைய ஓலைகள் தான் கூரைக்கு போடப்பட்டிருந்தது. கடுமையாக மழை பெய்யா அறிவிப்பு செய்யப்படும் என்ற ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தொழுது வாஜிப். அந்த அடிப்படையில அலா சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் உங்களுடைய வீடுகளில் தொழுது என்ன வரையலாம் தொலைலாம். லாபு மத்த வைக்க ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் தமீமுத்தாரி முதலாவது மஸ்ஜித் நபவியில விளக்கேற்றியது அவர். வெளிச்சம் ஒன்றுக்கு ஏற்பாடு செஞ்சது அவர். சுபஹ் தொழுது திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவர் யார் என்று விளக்கார். நபியுடைய காலம் மஸ்ஜித் இருட்டாகத்தான் இருந்தது. இதுதான் நபியுடைய ஹாலா. நபியுடைய மஸ்ஜிதுடைய நிலம் நபி ஹயாத்தோட இருக்க வரைக்கும் இதுதான் நிலம். அதுக்கு பின்னால வந்தவங்க தேவைக்கேற்ற மாதிரி மஸ்ஜித விரிவாக்க மஸ்ஜிது நபவி எந்த நிலைமையில் இருக்குது தெரியும். மஸ்ஜிதுக்குள்ள போறவங்க மஸ்ஜிதுடைய அந்த பயபக்தியோட போறாங்க. இல்ல அங்க உள்ள தூணை, அங்க உள்ள கூரை, அங்க உள்ள மற்ற சாமான்களை. அதனால மேலான சகோதரர்களே, மஸ்ஜித் இபாதத்துகளை கொண்டு அமல்களை கொண்டு மஸ்ஜித்ல தொழுகை நடைபெறணும். தீனுடைய அறிவுகள் கற்றுக் கொடுக்கப்படணும். மக்களுக்கு தேவையான புத்திமதிகள் அந்தந்த காலத்தில் தேவையான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நேர் சீராக்கக்கூடிய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட முழு விஷயங்கள் மஸ்ஜித்ல தான் சொல்லிக் கொடுக்கும். உள்ளங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய இடம் மஸ்ஜித். மஸ்ஜித்ல மலக்குமார் இருக்கிறார். அதனால தான் துர்வாடைகளோட மஸ்ஜிதுக்குள்ள வராது. வெள்ளப்பூடு போன்றவைகள் அதை பச்சையோட சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்கு வராதிக்கிறது தடுத்தா. ஏனென்றா இன்னல் மலாயிகத ததஅத்தா பிமா யதஅத்தா மினல் இன்சான். மனிதர்களுக்கு எந்த வாடைகள் வாசங்கள் அருவருப்பா இருக்குதோ அதே துர்வாடைகளை கொண்டு மலக்குமாறு கஷ்டப்பட்டார். அதனால தான் மஸ்ஜிதுகள் சுத்தமா இருக்கணும், அது மனமாக இருக்கணும், அது பாதுகாக்கப்படும். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, மஸ்ஜிதை பரிபாலிக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னமா யஅமுரு மஸாஜித அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி. மஸ்ஜிதை பரிபாலிக்கக்கூடியவங்க அவங்க முதலாவது அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள், ஆகிரத்தின் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவராக இருக்கும். அவருடைய ஈமான் யகீன், அவர் அல்லாஹ்வுடைய வஅதா வஈத் வாக்குறுதி எச்சரிக்கையில ரொம்ப உறுதியானவராக இருக்கும். அவருக்கே சந்தேகம், அவருடைய அமல்ட நிலைமையே பெரிய கொடுப்போம். அவரே வட்டி தொடர்பு மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர் வட்டி தொடர்பு வச்சிருக்கிறார், ஹராமான தொடர்பு வச்சிருக்கிறார், ஹராமா சம்பாதிக்கிறார், மக்களுடைய காணிகளை சொந்தம் கொண்டாடுறார், மக்களுடைய இடங்களை பிடிச்சு கொண்டிருக்கிறார், மோசடி செய்கிறார், ஏமாத்துகிறார், அல்லாஹ்வுக்கு மாற்றமான வேலைகளில் ஈடுபடுறார், 5 நேர தொழுகையில பேணுதல் இல்லாம இருக்கிறார். அதோட தொழுகையை சொல்றார் வ அகாமஸ் ஸலாத். மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் லுஹர் தொழுகையை 3 மணிக்கு வந்து தொழுறவர் இல்ல, அவர் அகாமஸ் ஸலாத் இகாமத்துஸ் ஸலாத் என்ற தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர், தொழுகையுடைய சட்ட திட்டங்களை விளங்கி உள்ளட்சத்தோட முறையாக தொழுகை நிலைநிறுத்த. லுஹர் தொழுகையை அசருடைய நேரத்தில் வந்து தொழுகிறார், அசர் தொழுகை மகரிபுடைய நேரத்தில் வந்து தொழுகிறார், அல்லது சேர்த்து தொழுகிறார். இல்ல மேலான சார், எங்களோட கடைகள் அடைக்கப்படணும், தொழுகைக்காக கடைகள் அடைக்கப்படணும். நாங்க வயல்ல இருந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து அந்த இடத்துல வாங்கு சொல்லி அதான் சொல்லி கூட்டாக தொழுகை நிறைவேற்றணும். தொழுகையில பேணுதல் உள்ளவங்க பொதுவான அமைப்புல முஸ்லிம்களை பொறுத்த வரையில முஸ்லிம்களை பொறுத்த வரையில அவங்க தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவங்க. தொழுகையை நிலைநிறுத்துறதுன்னா எங்களோட வேலையை முடிச்சுட்டு தொழுகிறது இல்ல, தொழுதுட்டு தான் வேலையை முடிக்கும். அதான் சொல்லப்படுறது எதுக்கு? வேலை செய்யவா. வயல்ல உதவி கொண்டிருக்கிறவர் அவரோட பாட்டு உதவி கொண்டிருக்கிறார், இதுக்காக வாங்க சொல்றது.
அல்லாஹ் பெரிய ரப்பு, சக்தி வாய்ந்தவன். அவன் கட்டளை தான் மிக உயர்ந்தது, மேலானது. எல்லா வேலையை விட்டுட்டு ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் போங்க, வெற்றியின் பக்கம் போங்க சொல்லுங்க. நாங்க எங்களை பாட்டுல வேலை செய்யணும். சரியா? மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, மஸ்ஜிதை பரிபாலிக்கக்கூடியவங்க, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் இதனை மன்னிக்கணும். உண்மையிலே முஸ்லிம்கள் அதிகமான மக்கள் ஜகாத் கடமையானவர். முஸ்லிம்கள்ல ஜகாத் கடமையானவர்கள்ல அதிகமானவர்கள் சரியான முறையில கணக்கு பார்த்து ஜகாத்தை ஒப்படைக்கிறாங்க இல்ல. அதை உறுதியா சொல்லு, அவங்களோட அவங்க யூகித்து அவங்க நினைச்சு இவ்வளவா இருக்கும் அவ்வளவா இருக்கும் கணக்கு பார்ப்பேன். எவ்வளவு கடமை விளப்பமும் இல்லை. அதை தகுதியான உலமாக்கிட்ட கேட்கிறதும் இல்லை. அவங்க யூகிச்சு இவருக்கு 1000 ரூபாவும் இவருக்கு 2000 ரூபாவையும் அவருக்கு 5000 ரூபாவையும் அல்லது வயல்ல அந்த ஏதாவது சிறிய தொகையை அவருக்கு இவருக்கு கொடுத்துட்டு மாஷா அல்லாஹ் நாங்க வர்க்கத்தான் கொடுத்திருக்கிறோம். இங்க குறிப்பாக அல்லாஹ் சொல்றார், பள்ளிவாசல பரிபாலிக்கக்கூடியவங்க ஜகாத்தை சரியா நிறைவேற்றக்கூடியவங்க. கடைசியாக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் பயப்படலாம். இது இல்லைன்னா அவர் மஸ்ஜித பள்ளிவாசல பரிபாலிக்க தகுதியே இல்லை. பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு கடைய ஒருவர் சொந்தமா வழக்கு பேசி அல்லாஹ் பயப்படும். இன்னைக்கு சர்வசாதாரணமா வக்ஃப் போர்டு அங்க போயிட்டு பார்த்தா விளங்கு உள்ள நிலைமைகள். அதிகமான மஸ்ஜிதுகளுடைய நிலைமை கவலையானது. மஸ்ஜிதுக்கு சொந்தமான சொத்துக்கள், மஸ்ஜிதுக்கு சொந்தமான காணிகள், மஸ்ஜிதுக்கு சொந்தமான வயல்கள், மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைகள், மஸ்ஜிதுக்கு சொந்தமான வீடுகள் யாருக்கோ சொந்தம், யாரோ சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிய நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த மஸ்ஜிதுல சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைய ட்ரஸ்டி மருமகனுக்கு சீதனம் கொடுத்திருக்கிறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுட பயம் அறவே இல்லைன்னு தான் சொல்லுவோம். அறவே இல்லை. இன்னைக்கு அந்நிய மக்கள் பயப்படுறாங்க. எங்களோட பகுதிகளில் பள்ளிவாசலுடைய ஒரு பிளான தீர்ந்ததுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் கொடுத்த நேரத்தில் அவர் என்ன சொல்றார், இது மேக தேவஸ்தானியா, இது ஒரு வணக்க ஸ்தலம், அதனால இதை என்னுடைய கணக்குல நான் இதை வரைஞ்சு தாரேன், எனக்கு காசு தேவை. அந்நிய சகோதரர், பௌத்த சகோதரர், களிமா இல்லாதவர், அவருடைய உள்ளத்துல இந்த அளவு. மஸ்ஜிதுக்கு மகத்துவம், வணக்க ஸ்தலத்துக்கு மகத்துவம். பள்ளிவாசல்கள்ல வேலை செய்யக்கூடிய பாஸ்மார் அந்நிய சகோதரர்கள் ரொம்ப பயபக்தியோட பேணுதலாக குறைஞ்ச செலவுல அழகான முறையில வேலை செய்யக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச நாங்க அனுபவத்துல பார்த்ததை சொல்றேன் நான், அவர் இவர் சொன்னது அல்ல. இது ஒரு பள்ளிவாசல் தானே, இது ஒரு வணக்க ஸ்தலம் தானே, அதனால எனக்கு இவ்வளவு தான். பள்ளிவாசலுக்கு வேலைக்கு வந்த பலர்கள் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அளவு களிமா இல்லாதவங்க உள்ளத்துல இந்த வணக்க ஸ்தலங்களுக்கு மகத்துவம். ஈமான் கொண்டவன், அல்லாஹ் ஆகிரத்தை நம்பியவன், சொர்க்கம் நரகத்தை நம்பின முஸ்லிம், அவன் நிலைமை இப்படி இருக்கின்றா என்ன சொல்ல வேண்டாம். எவ்வளவு கவலையான விஷயம். பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைக்கு கடையுடைய கூலி 5000 ரூபாய், அதுக்கு பக்கத்தில் உள்ள கடை இன்னொருவருக்கு சொந்தமான கூலி கடை, அதனுடைய கூலி 30,000. இது நான் ஒரு உறுதியான ஒரு கடையுடைய சம்பவத்தை தான் சொல்றேன், ஒரு பேர் சொல்ல இல்லை. மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைக்கு கூலி எவ்வளோ? 5000. பக்கத்து கடையுடைய கூலி 30,000. அல்லாஹ் பொருந்திக் கொள்வான.
ட்ரஸ்டி போர்ட்ல இருக்கிறவங்க அவங்க போர்ட்ல இருந்து கொண்டு அவங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு கடையை கொடுக்கிறது, அவங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு வயல்களை கொடுக்கிறது, அவங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு காணிகளை கொடுக்கிறது. அதை வச்சு விளையாடுறாங்க, அதை வச்சு விளையாடுறாங்க. துனியாலே அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிற அமைப்பா இருந்தா இவங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. அல்லாஹ்ட முறையில் இல்லை அப்படி. وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ وَلَكِنْ يُؤَخِّرُهُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. அல்லாஹ் சொல்றானே, சொல்லிட்டானே அவன், அதனால சொன்ன மாதிரி அவன் நடந்து கொள்வான். மக்கள் செய்த பாவங்களுக்கு, மக்கள் செய்யக்கூடிய குற்றங்கள், அநியாயங்கள், தவறுகளுக்கு தண்டனைகளை உடனேக்கு உடனே சுட சுட நாங்க கொடுப்பதா இருந்தால், கொடுத்தால் இந்த பூமிக்கு மேல ஒரு மிருகமும் இருக்காது. இந்த அநியாயங்களுக்கு, இந்த குற்றங்களுக்கு தண்டனை அந்தந்த நேரத்தை கொடுத்தா யாருமே உலகத்தை ஹயாத்தோட வைக்க மாட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சு போயிருப்பாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உடனே கொடுக்கிற சிஸ்டம் இல்ல, அந்த முறை இல்லை கிடையாது. வலாக்கின் யுஅஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா, மௌத்துடைய நேரம் வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கு, அவகாசம் கொடுத்திருக்கு, சந்தர்ப்பம் கொடுத்திருக்கு. வரட்டும், மௌத்துடைய நேரம் வரட்டும், அவர்களுக்கு வழிய பார்ப்போம் என்று அல்லாஹ் விட்டு. அதனால தான் அநியாயம் செய்யறோம், அவங்களோட பாட்டுல அநியாயம் செய்யறாங்க. ஹராத்த செய்யறோம், அவங்களோட பாட்டுல ஹராத்த செய்ய பண்ணிக்கிறாங்க. ஏன் தண்டனை உடனே உடனே இல்லை? அதனால போலீஸ்காரனுக்கு இருக்கிற பயம் என்னது அல்லாஹ்க்கு இல்லையா? இந்த கேமராவுக்கு இருக்கிற பயம் அல்லாஹ்க்கு இல்லையா? கேமரா போட்டு இருக்கிறாங்க, பாப்பாங்க, கவனிக்கிறாங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. என்ன ரெக்கார்ட் மேலான சார், இதுக்கு மேலான மனிதன் தலைவெடுக்கிறார். இந்த ரெக்கார்ட் எல்லாம் அழிஞ்சு போவேடும். அஹ்ஸாஹுல்லாஹ் வ நஸூ, அல்லாஹ் சொல்றான், நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாத்தையும் பதிவாக்கி எழுதி பாதுகாத்து வச்சிருக்கிறோம். நீங்க மறந்து போறீங்க, உங்களுக்கு நினைவில்லை. போன வருடம் இந்த டேட்ல இந்த நாள்ல என்ன செஞ்சீங்க நினைவில்லை. போன கிழமை செஞ்சதே உங்களுக்கு நினைவில்லை, போன வெள்ளிக்கிழமை செஞ்சதே நினைவில்லை, மறந்து போறீங்க. அஹ்ஸாஹுல்லாஹ் அஹ்ஸாஹுல்லாஹ், அல்லாஹ் கணக்கெடுத்து பதிவு செஞ்சு பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அதனால எல்லாம் வெளியாகும், கையில தருவான். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. வாசிச்சு பாருங்க, போட்ட கூத்து எல்லாம் இருக்கு இதுல, செஞ்ச அநியாயம் எல்லாம் இருக்கு இதுல, வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் பயப்படணும் மேலான சொல்ற எவனா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமான சொத்துக்களை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறான் என்றா அவனோட போர் தொடுத்தாவது அந்த சொத்துக்களை வீட்டு மஸ்ஜிதுக்கு போலாம் செய்யும். அது பள்ளிவாசல் சொந்தமான காணிகளா இருக்கலாம், பள்ளிவாசல் கடைகளா இருக்கலாம், வயல்களா இருக்கலாம். எல்லைகளை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏக்கரை பார்த்தா அது 3/4 ஏக்கர் ஆகி, ஒரு ஏக்கர் வயல் 3/4 ஏக்கர் ஆகி, 100 ஏக்கர் வயலை பார்த்தா அது 90 ஏக்கர் ஆகி. அதுக்கு என்ன கால் இருக்குதா? அப்படியே பக்கத்து காணிகள் அப்படியே நடந்து வர எல்லைகளை பொது சொத்துக்களை கேட்பார் பார்ப்பார் இல்லை. அதை பத்தி எந்த கவலை? எங்களோட சொந்த காணிக்கு வழக்கு நாங்க பேசுறேன்னா முடித்திருக்கிற சாரத்தை கலட்டியாவது அதை விட்டாவது வழக்கு பேசும். அப்படி தயார். பொது சொத்துக்கள் விஷயத்துல ஒரு தடவை 2 தடவை சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. நாங்க அல்லாஹ்வோட பொறுப்புல விட்டுட்டோம். எப்படி பொறுப்புதார், எப்படி ட்ரஸ்டி வந்து அல்லாஹ்வோட பொறுப்புல விட்டுட்டார். எங்கட காணியா இருந்தா, எங்கட வீடா இருந்தா, எங்களுக்கு சொந்தமான வயலா இருந்தா அல்லாஹ்வோட பொறுப்புல விட்டுட்டு இருப்போமா? அவனுக்கு இந்த வார்த்தையை பாடிப்போமா? விட்டு கொடுக்க மாட்டோம். உயிர் போனாலும் திருப்பி எடுப்போம் என்று சொல்லிக் கொள்வோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, எனக்கு அறிமுகமானவர், எனக்கு என் சொந்தக்காரர், என் குடும்பத்தை சேர்ந்தவர், இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் விளங்கப்படுத்துறார்.
வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்க்கு தவிர இந்த ட்ரஸ்டிமார்கள், பள்ளிவாசல பரிபாலிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்க்கு தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க என்றா இதுதான். என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்ன நான தம்பியா இருக்கட்டும், என்ன மருமகனா இருக்கட்டும், என்ன கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், அவங்களால நான் பிரயோஜனம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவனா இருக்கட்டும், அவங்களால எனக்கு பல உதவிகள் செய்யப்பட்டிருக்கட்டும், அதெல்லாம் வேற. இது அல்லாஹ் ரசூலோட சமம். பொது சொத்துக்கள் விஷயத்தை அல்லாஹ் பயப்படும். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தெரியும், அவங்க தான் அமீருல் முஃமினீனாக இருக்கிறார். அவங்க கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். தொழுவிச்சு கொண்டிருக்க போல, இமாமாக நின்று தொழுவிச்சு கொண்டிருக்க போல அந்த முனாஃபிக் முன்னால பாஞ்சி ஹதரத் அலி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வயிற்றுல கத்தியால குத்தினான். முன் சஃப்ல நின்று அவனும் தொழுது கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை ஏன் பண்ணி கொண்டிருந்தார், கொலை செய்வோம் என்று முடிவு செய்திருந்தார். அதற்கு அவர் கத்தியை தயாரிச்சிருந்தார். தொழுது கொண்டிருக்க போல முன்னால பாஞ்சி உமர் ரலியல்லாஹு வயிற்றுல குத்தி அப்படியே இழுத்து விட்டார். உடனெல்லாம் அறுபட்டு போட்டு. மேலான சகோதரர்களே, பாலை கொடுத்தா பால் கொடலால வெளியே ஜனாதிபதியா இருக்கிறார், அமீருல் முஃமினீனா இருக்கிறார். உயிர் போகக்கூடிய வருத்தம், மௌத்துடைய நிலைமை. வைத்தியர் சொன்னார், இதற்கு தேன் தான் கொடுக்கப்படும். தேன் தேன் தான் இந்த நோய்க்கு இந்த நிலைமையில தேன் கொடுக்கப்படும். தேன் அந்த நேரத்தில் பைத்துல் மால்ல இல்ல, அதாவது முழு மதீனாலே இல்ல, தேன் உள்ள காலம் இல்லாது. எனவே தேன் இருக்கிற பைத்துல் மால்ல பொது சொத்துல தான், பொது சொத்துல உள்ள தேனை தான் எடுக்கணும் எடுக்கிறதா இந்த நிலைமையில கொடுக்கிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அந்த மக்கள்கிட்ட அனுமதி கேளுங்க. ஏனென்றா இந்த சொத்து பொது சொத்து, எல்லாருக்கும் சொந்தமான சொத்து. அதனால மக்களிட அனுமதி இல்லாம எனக்கு எடுக்கிறார். இது யாரு சொல்றது? ஜனாதிபதி அமீருல் முஃமினீன். பேர சொன்னாலே ஊர்கள் நடுங்கும். ஆனா அவங்க உள்ளத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வோட பயம். மக்களை ஒன்று கூட்டி மக்கள்கிட்ட அனுமதி கேட்டு மக்கள் அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால தான் அந்த தேனை எடுத்து இவனுக்கு கொடுக்கணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் முழு துனியாவும் அவனோட காலடியில வந்து சேர்ந்தது. உலகம் அவனோட காலங்களை முத்த விட்டதற்கு காரணம் இந்த அல்லாஹ்வோட பயம், பொது சொத்துக்கள் அல்லாஹ்வோட பயம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்க எல்லோரும் பொறுப்புதான். எங்களோட பொறுப்புகளை பற்றி நாங்கள். எனவே இந்த அடிப்படையில அடுத்த முக்கியமான விஷயம், எங்களோட இது லீவ் காலங்களா இருக்குது. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு லீவ் கொடுக்கப்படுவது, அதே போல அரசாங்க தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க அவங்களுக்கு லீவ் காலங்களா இருக்குது. இந்த காலத்துல இந்த பிள்ளைகளை அமானிதமாக அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகளை தீனுடைய அடிப்படையில, ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில இந்த பிள்ளைகளை நாங்க வளர்ந்தெடுக்கணும். பிள்ளைகளை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பான காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நவீன கருவிகள், இன்றைக்கு போன், வாட்ஸ்அப், பேஸ்புக் என்னென்ன இருக்குதோ எல்லாம் வந்திருக்கு. இன்னும் புதுசாக வரப்போகுது. எல்லா வழிகேடுகளும் எல்லா பாவங்களும் ரொம்ப வேகமா பரவி கொண்டிருக்கக்கூடிய காலம். போதை வஸ்துக்கள், முந்தி போதை வஸ்துக்கள் என குறிப்பிட்ட சிலதுதான் இருக்கு. இப்ப தெரியாது, பெற்றோருக்கே தெரியாது, என்ன யாருக்கும் விளங்குதில்லை, யாருக்கும் தெரியவில்லை. அப்படி பிள்ளைகள் பயங்கரமான போதை வஸ்துகளுக்கு பலர்கள் அடிமையாகிவிட்டார். எனவே மேலான சகோதரர்களே, பெற்றோர்கள் பொறுப்புதாரி, குறிப்பாக தகப்பன் பெரியோர் பொறுப்புல இருக்கிறார். அதனால இந்த பிள்ளைகளை தீனுடைய அடிப்படையில அந்த பிள்ளைகளுடைய ஈமானுடைய வளர்ச்சிக்காக, இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் சீராகுவதற்காக, அவருடைய சீர்திருத்தத்துக்காக உள்ள முயற்சிகள் மாஷா அல்லாஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகள்ல அந்த வழியில இந்த பிள்ளைகளை அனுப்பி இந்த பிள்ளைகளை பார்க்கணும். இந்த பிள்ளைகள் நல்ல ஓதல் படிப்புள்ள, நல்ல அறிவாற்றல் உள்ள, நல்ல பேரிதல் பக்குவம் உள்ள, அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ள தக்வாவுடைய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் ஆக்கப்படணும்.
அதற்காக நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். எனவே பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் இந்த நியூ காலங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக அவங்களோட சீர்திருத்தத்துக்காக அவங்களோட உள்ளங்களை பண்படுத்துவதற்காக உள்ள முயற்சிகள்ல நாங்கள் இந்த பிள்ளைகளை ஈடுபடுத்துவோமா இருந்தா அது நாங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு நன்மையான காரியமா இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மௌத்தானவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. உன்னால் படைக்கப்பட்டவர்கள் உன்னை விட்டு யாரையோ எதையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயா. மற்றவர்களுடைய ஹிதாயத்துக்காக கலிமாவுக்காக கவலைப்படக்கூடிய பாடுபடக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாய். எங்களுடைய கவலையை நபியுடைய கவலையாக ஆக்கி வைப்பாய். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நீ விரும்பக்கூடிய காரியங்கள்ல கழித்து முடிக்க எங்களுக்கு அருள் புரிவாயா. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயா. எங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயா. எங்களுடைய தொழில் வியாபாரம் விவசாயத்தை வரக்கச் செய்வாயா. எங்கள்ல யார் கடனாளிகளா இருக்கிறார்களோ அவருடைய கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. யாரெல்லாம் குடும்ப பாரங்கள் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவருடைய குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي أتم علينا نعمته وأكمل لنا الدين وشرع